ஆன்ம தாபம் கொண்ட அனைத்து உள்ளங்களையும் வரவேற்று வணங்குகிறேன். என் பெயர் வரதராஜ ஸ்ரீதரன். நான் பெங்களூரில் இருக்கிறேன். ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியில் பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணுறேன். கடந்த 2017 ஐயா மைத்ரேய ஐயாவோட அணுக்கமாக இணக்கமாக இருந்து முதல் ஒரு ஏதோ ஒன்று புரிதட்டினாவில் அவரோட வீடியோவை பார்த்து அது ஈர்த்து இதுதான் சத்தியம், இங்கே தான் இருக்குதுன்றத சத்தியத்தை அது ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே அதை உணர்ந்து அவருடனே இருந்து நிறைய சத்சங்கம், அவரோட பாடல்கள், அவரோட நிலையை ரசித்து ருசித்து ஒவ்வொரு சத்சங்கமும் அதோட உள்ளார்ந்த அர்த்தமும் எல்லாத்தையும் கேட்டு 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 மனப்பாடம் பண்ணலை. அந்த ஆழத்தை உள்ளுக்குள்ளே போய் கடலோட ஆழத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி உள்ளே போய் நல்லா இது பண்ணிட்டு வந்தேன். ஸோ என்னோட உணர்தல் ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. அதை கண்டிப்பாக உலக மக்கள் அப்படியே என்னை போலயே எல்லாரும் பயனடையணும் அப்படின்ற இதில் ஐயா கிட்ட பேசும்பொழுது நாங்கள் ஆமாம் அப்படி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஐயாவும் நானும் பேசுகிற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த மாதிரி கேள்வியாக இருந்தாலும் இதில் ஆன்மீகம் லௌகீகம் இல்லை, வாழ்க்கை அப்படின்ற மாதிரியே எந்த மாதிரி கேள்வி எதிர்பார்த்தாலும் உங்களோட சந்தேகம் இல்லை குழப்பம் இல்லை ஒரு வருத்தம் மன அழுத்தம் எல்லா கேள்விகளுக்கும் ஐயா பதிலளிக்க போகிறாரு. அதை நான் தான் அவருக்கு எடுத்து கேள்வியை கேட்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் என்னோடய ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கும் மாரியப்பன் ஆசிரம நம்பர் மாரியப்பன் நம்பருக்கும் அனுப்பலாம். இல்லை ஆடியோவாக போடுங்க. அந்த கேள்வி பதில் உங்களுக்காக உங்கள் சார்பில் நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் தெளிவு பெறக்கிற மாதிரி ஐயா நடத்திட்டு போவார். தயங்காமல் எந்த சிறிய சந்தேகம் பெரிய சந்தேகம் அப்படின்லாம் இல்லவே இல்லை. சந்தேகம்னா சந்தேகம், அவ்வளோதான். எனக்கு தெரியலன்னா தெரியல, தெரியுதுன்னா தெரியுது, தெரிஞ்சது எது தெரியல இதுக்கு விளக்கம் கேளுங்க அப்படின்னாக்கா அதை விளக்கி சொல்கிறதுக்கு ஐயா இது பண்ண போகிறாரு. ஸோ பாருங்கள், அனுப்புங்க, கேள்வியை அனுப்புங்க, பதிலுக்காக காத்துருங்க. இது வாரம் நடக்கும். சண்டே இன்றைக்கி கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் இல்லை தீபாவளி திருநாள் அப்படி இதெல்லாம் உள்ளொளி பெருக்கிறதுக்கு வச்சிருக்கிற ஒரு சடங்கு வெளியே ஸ்தூலமாக காட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி தீபாவளின்னா கூட தீபாவளி முடிஞ்சு இப்போ கார்த்திகை தீபம் வந்திருக்கு. இந்த கார்த்திகை தீபம் நன்னாளில் உள்ளொளி பெருக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரோக்ராமை ஆரம்பித்து நல்லா கொண்டு போகிறதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும். நன்றி. நானதின் மூலம் என்ன உள்ளது 40 கூறும் செய்தி என்ன? நானதின் மூலம் என்ன உள்ளது 40 கூறும் செய்தி என்ன? நானதின் மூலம் என்ன உள்ளது 40 கூறும் செய்தி என்ன?